விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த பதிவில் தென்னை மரத்தோட 4 வருட பயணம் நம்மளோட பயணத்தை போட்டிருக்கோம். அப்புறம் உரங்கள் என்னென்ன கொடுத்தோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நம்ம களிமண் காட்டில் என்னென்ன தவறுகள் செய்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோவில் தனபால் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது ஹைபிரிட் கண்ணா இல்லை நாட்டு கண்ணா அப்படின்னு. நம்ம தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே நாட்டு கண்ணு தான். களிமண் பூமியில் நாங்கள் செய்த தவறுகள் என்ன? முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்னை மரம் வைக்கும்போது ஒரு அடி தான் குழி எடுத்துட்டு சமதரையில தான் வச்சிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா களிமண்ல தண்ணி நினைச்சு அப்படின்னா கன்று அழியிரும் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணியிருந்தோம். அது கண்ணு சின்னதா இருக்கும்போது எதுவும் தெரியல. அப்புறம் இன்டர் கிராப்பா வாழை போட்டிருந்தோம். அப்பவுமே வாழை இருக்கனால ஒன்றும் தெரியல. வாழை அழிச்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காற்று எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையில மரம் சாஞ்சிருக்கு. பதிவுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் களிமண் பூமியில தென்னை மரம் வைக்கிற மாதிரி இருந்தா 3 அடி குழி எடுத்து நல்லா செம்மண்ணோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் உரங்கள் மக்கின தொழு உரமெல்லாம் போட்டு தென்னை மரத்தை வைங்க. மெயினானது என்னன்னா தண்ணி தேங்காம பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம்தான். இப்போ நாங்கள் சாஞ்சதுக்கு எல்லாமே என்ன பண்றோம்னா ரொம்ப சாஞ்சதுக்கு மட்டும் மண் அணைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் விட்டுருக்கு. நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தது இப்படி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் கண்டிப்பா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ இந்த களிமண் ஃபீல்டில் இன்னும் பாலை எதுவும் பெருசா வரல. இதுவே நம்ம போன வீடியோல ஜல்லிமண் ஃபீல்டு போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% நம்ம வச்சதுல பாலை வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ இது களிமண் பூமியில் இப்போ வச்சது கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. ஸோ இது நம்ம ரிசல்ட் எப்படி வரும், காய் எப்படி வரும், பாலை எப்படி வருங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ மீண்டும் இன்னொரு விவசாய பதிவில் சந்திப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைவருக்கும் நன்றி.